குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரொம்பவே பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் சொல்ல போகிறேன். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனல் இயருக்கான 8th செமஸ்டர் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆயிருந்துச்சு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸு இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குது, எங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும், ஸோ எங்களோட எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 month ஆகும்ப்பா ஓகேங்களா. மேக்ஸிமம் 1.5 month ஆகும். இந்த ரிசல்ட்டு நீங்கள் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரோ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ரிசல்ட் வருமானா மேபி எப்படி வரலான்னா செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு ரிசல்ட்டு சேர்த்து ஒன்றாகும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இயருக்கு செப்பரேட்டாக வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு யாருக்கு வந்து நம்ம ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா செகண்ட் இயர் அண்டு தேர்ட் இயருக்கான ரிசல்ட்டை, அதாவது 4th செம் 6th செம்க்கான ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு, இப்போ வேல்யூஷனோட ப்ராசஸ்லாம் போயின்னு இருப்பா வேல்யூஷன் டியூட்டி. ஸோ இது கம்ப்ளீட் ஆகி மார்க் போர்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 month ஆச்சுப்பா மினிமம் ஓகேங்களா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி மினிமம் 1 monthலேருந்து 1.5 month ஆகும். ஸோ அதனால தான் நான் அப்ராக்சிமேட்டாக ஆகஸ்ட்டு லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வர சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். இனிமேல் தான் ஃப்யூச்சரில் நமக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலேட்டடாக கிடைக்கும். நான் அப்படி கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க.